ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லவன் ஹாப்பி ஃபேமிலி. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஹீமோக்ளோபின் வந்து எப்படி இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் சொல்ல போகிறேன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஹீமோக்ளோபின் கம்மியாக இருக்குது, ரத்தத்தோட அளவு கம்மியாக இருக்குங்கும்போது நம்ம என்ன எடுத்துக்குவோம்? நார்மலாக நிறையா பேரிச்சம்பழம் சாப்பிடுவோம், அதுக்கப்புறம் கீரைகள் இந்த மாதிரிலாம் சாப்பிடுவோம். அது நல்லது தான். இருந்தாலும் இதெல்லாம் இந்த இரும்பு சத்து அப்படிங்கிறதோட அதை எடுக்கும்போது நம்மளுக்கு ஹீமோக்ளோபின் அதிகரிக்கும். ஆனால் இதோட இந்த இரும்பு சத்தோட எது சேரும்போது நம்மளுக்கு இந்த ஹீமோக்ளோபின்ங்கிறத அதிகரிக்கும் அப்படின்னா கால்சியம். இந்த கால்சியமும் இரும்பு சத்தும் சேரும்போது தான் நம்மளுக்கு வந்து ப்ராப்பராக நம்மளோட ஹீமோக்ளோபின் அளவு வந்து அதிகரிக்கும். ஓகே, அதனால இது ரெண்டும் நம்ம இருக்கிற மாதிரி உணவுகள் எடுக்கும்போது நம்மளுக்கு வேகமாக ரிசல்ட் இருக்கும். ஸோ நம்ம என்னென்ன மாதிரி உணவுகள் எடுக்கலாம் அப்படிங்கிறத நான் இன்றைக்கி சொல்கிறேன். ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா அவுல். இந்த அவுலில் வந்து நிறைய உங்களுக்கு வந்து இரும்பு சத்து அதிகமாக இருக்குது. நம்ம பேரிச்சம்பளத்தை விட மற்ற இதில் இருக்கிறத விட இதில் நிறைய இரும்பு சத்து இருக்குது. ஓகேங்களா? அதனால நம்ம வெள்ளை அவுல் எடுக்கிறத விட இந்த கைக்குத்தல் அவுல்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த அவுலை வந்து நம்ம ஊற வச்சுட்டு நல்லா தேங்காய் போட்டு வெல்லம் போட்டு நம்ம சாப்பிடலாம். இது வந்து சூப்பரான ஒரு ரிசல்ட் கொடுக்குங்க. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்தது ரெண்டாவது என்னென்னா உலர் திராட்சை. அதுவும் விதையுள்ள உலர் திராட்சை, கருப்பு உலர் திராட்சை எடுத்துகிட்டு ஒரு 10லேருந்து 15 அதை எடுத்து நம்ம ஊற வச்சுட்டு காலையில் நம்ம வந்து இதை வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, அந்த தண்ணியை ஃபஸ்ட்டு குடிச்சிருங்க. குடிச்சிட்டு இதோட நீங்கள் ஒரு 10-15 கருவேப்பிலை இலைகள், இது ரெண்டுத்தையும் சேர்த்து நீங்கள் சாப்பிடுங்க. சூப்பரான ரிசல்ட் இருக்கும். இது வந்து நீங்கள் தினைக்குமே தொடர்ந்து பண்ணுங்கள். உங்களுக்கு ரொம்ப ஹீமோக்ளோபின் லெவல் ரொம்ப கம்மியாக இருக்குது, அதுவும் கர்ப்பிணிகள் முக்கியமாக இதை கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. சூப்பரான ரிசல்ட் இருக்கும். நீங்கள் ஒரு 15 டேஸ் இதை வந்து ட்ரை பண்ணிவிட்டு நீங்கள் அடுத்த தடவை நீங்கள் போய் டெஸ்ட் எடுக்கும்போது உங்களுக்கு ஹீமோக்ளோபின் லெவலில் வந்து நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப எஃபெக்டிவானது இது. நட்ஸு ஜூஸ்ன்னு நம்ம இப்போ எல்லாமே பரவலாக எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். அதையும் நம்ம எடுத்துக்கலாம். 2 அத்திப்பழம், அப்புறம் 5 பாதாம், 5 பிஸ்தா, வால்நட் இதெல்லாம் ஊற வச்சுட்டு நைட்டு ஊற வச்சுட்டு காலையில் இதை வந்து ஜூஸ் அடித்து குடிக்கலாம். இதில் பேரிச்சம்பழம் 2லேருந்து 3 பேரிச்சம்பழம் போட்டுட்டு இதையும் நம்ம வந்து ஊற வச்சுட்டு இதை வந்து ஒரு ஜூஸாக குடிக்கும்போது நம்மளுக்கு வந்து ஹீமோக்ளோபின் வந்து நல்லா இன்க்ரீஸ் ஆகும். சரிங்களா? அது அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதோட நீங்கள் இதெல்லாம் ஊற வைக்கும்போது உங்களுக்கு இதெல்லாம் கொஞ்சம் ரொம்ப ஹையாக இருக்குது, என்னால் இதெல்லாம் வாங்க முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, கடலை, வறுத்த நிலக்கடலை எடுத்துக்கலாம். இல்லை அப்படின்னா பச்சை நிலக்கடலையே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஒரு 2 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. நல்லா இதையும் நல்லா ஊற போட்டுட்டு இதோட நீங்கள் 1 ஸ்பூன் இல்லைன்னா 2 ஸ்பூன் அளவுக்கு நல்லா வறுத்த எள்ளு இதையும் நல்லா இதோட சேர்த்து ஊற போட்டுக்கோங்க. இதோட நீங்கள் தனியாக அந்த உலர்ந்த திராட்சை இருக்கு இல்லையா, இதை தனியாக ஊற வச்சுக்கோங்க. இதோட பேரிச்சம்பழம் ஒரு 2 ஊற வச்சுட்டு இதை மட்டுமே நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா காலையில் தேங்காய் பாலோட சேர்த்து தேங்காய் பால் எடுத்து தேங்காய் பாலோட இதை வந்து நீங்கள் ஜூஸ் போட்டு குடிச்சு பாருங்களேன். சூப்பரான ரிசல்ட் இருக்குங்க. நீங்கள் பாதாம் எனக்கு வாங்க முடியாது, வால்நட் வாங்க முடியாது, பிஸ்தா வாங்க முடியாதுங்கிறவங்க இந்த மாதிரி ஒரு ஜூஸை ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லாவே இருக்கும். இது வந்து குழந்தைங்களுக்கும் நீங்கள் கொடுக்கலாம். நல்லா கால்சியம் கிடைக்கும், அயன் எல்லாமே இதில் வந்து உங்களுக்கு நல்லா கிடைக்கும். கண்டிப்பாக இந்த ஜூஸ் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்தது பீட்ரூட் ஜூஸ் வந்து நீங்கள் பீட்ரூட் ஜூஸ் தனியாகவே எடுக்கலாம். நீங்கள் பீட்ரூட்டை போட்டு நல்லா மிக்சியில் நல்லா தேவையான அளவு தண்ணி ஊற்றி அடிச்சுட்டு இதை நல்லா வடிகட்டிட்டு இதில் வந்து ஒரு அரை லெமன் புழிஞ்சிட்டு இதை நீங்கள் எடுக்கலாம். இதுவும் நல்லா உங்களுக்கு இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். இது எல்லாமே நான் சொல்கிறது எல்லாமே நீங்கள் என்ன பண்ணணும்னா தினமுமே பண்ணுங்கள். கொஞ்சம் உங்களுக்கு ஹீமோக்ளோபின் ரொம்ப கம்மியாக இருக்குது, அதுவும் கர்ப்பிணிகளுக்கு முக்கியமாக சொல்கிறேன். கர்ப்பிணிகள் வந்து இந்த எள்ளை மட்டும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. மற்றதெல்லாம் நீங்கள் வந்து சாப்பிட்லாம், கண்டிப்பாக தாராளமாக சாப்பிட்டுக்கலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா கருவேப்பிலை ஜூஸ் வந்து நீங்கள்
தனியாகவும் எடுக்கலாம். கருவேப்பிலையும் கொஞ்சம் கொத்தமல்லி இது 2த்தையும் மோரில் அடித்து சாப்பிட்லாம். தினமும் சாப்பிட்லாம். இது வந்து உடம்பும் குளிர்ச்சியாகும், உங்களுக்கு ஹேரும் நல்லாயிருக்கும், உங்களுக்கு ஹீமோகுளோபினும் சூப்பராக இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். இதையும் அப்போ கேரட் ஜூஸ் நீங்கள் வெறுமனேவும் அடித்து குடிக்கலாம், இல்லை தேங்காய் பாலோட மிக்ஸ் பண்ணியும் நீங்கள் குடிச்சிக்கலாம். இல்லையா பாலோட சேர்த்துமே நீங்கள் வந்து கேரட் ஜூஸ் பண்ணி குடிக்கலாம். டேஸ்ட்டாகவும் இருக்கும், உங்களுக்கு ஹீமோகுளோபினும் நல்லா இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். அடுத்தது அத்திப்பழம் காய்ந்த அத்திப்பழங்கள் இருக்கும், அதையும் சாப்பிட்டுக்கலாம். இதுவும் நல்லா இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். ஆனால் இதெல்லாம் விட நான் முன்னாடி சொன்ன பொருட்கள்லாம் நீங்கள் எடுக்கும்போது உங்களுக்கு சீக்கிரமாக ஹீமோகுளோபின் வந்து இன்க்ரீஸ் ஆகிறத நீங்கள் பார்ப்பீங்க. அப்புறம் இன்னொன்று, ஆட்டு ஈரல் சொல்லுவாங்க இல்லையா, அந்த ஆட்டு ஈரல் சாப்பிட்டு பாருங்களேன், சூப்பராக இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குங்க. வாரத்தில் ஒரு 3 நாளாவது ஒரு 100 கிராம் எடுத்துக்கோங்க. ஒரு நாளைக்கு 100 கிராம் எடுக்கணும். இதுவுமே உங்களுக்கு ஸ்பீடாக உங்களுக்கு ஹீமோகுளோபின் இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். கர்ப்பமாக இருக்கிறவங்க இந்த மாதிரி எடுத்துக்கோங்க, உங்களுக்கு நல்ல ரிசல்ட் இருக்கும். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அப்புறம் முக்கியமானது கீரைகள். வாரத்தில் ஒரு 3 நாளாவது கீரைகள் சாப்பிட்லாம். எந்த கீரையாக வேணால் இருக்கட்டும், கண்டிப்பாக ஏதோ ஒரு கீரை எடுத்துக்கோங்க. முக்கியமாக முருங்கைக்கீரை சேர்க்கும் பொழுது உங்களுக்கு ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே வந்து அந்த ரத்தத்தின் அளவு வந்து நல்லா இன்க்ரீஸ் ஆகும். கண்டிப்பாக இதெல்லாம் ட்ரை பண்ணுங்கள், உங்களுக்கு நல்லாவே இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். அப்புறம் இன்னொன்று, கருவேப்பிலையும் நெல்லிக்காயும் சேர்ந்து எடுக்கும்போதும் நல்லா ஜூஸ் மாதிரி போட்டு நீங்கள் ஜூஸ் எடுத்து குடிக்கும்போது ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவ். அது சீக்கிரமாக உங்களுக்கு ஹீமோகுளோபின் அதிகரிக்கிறத நீங்கள் பார்க்கலாம். இதெல்லாம் நீங்கள் வந்து ட்ரை பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு 15 டேஸ் கழித்து நீங்கள் போய் பாருங்களேன், கண்டிப்பாக உங்களோட ஹீமோகுளோபின் அளவு வந்து நல்லா இன்க்ரீஸ் ஆகிறது உங்களுக்கு கண்கூடாக நீங்கள் பார்க்க முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாழ்க வளமுடன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.